வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு எதிர்க்க தான். ஸோ இதான் வேலம்மாள் ஸ்கூல். பாருங்க எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாட்நல்லூர் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இல்லாத கடகண்ணியே இல்லை. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் அப்பார்ட்மெண்ட்டும், அங்கேருந்து ஒரு 600 மீட்டர், இங்கேருந்து ஒரு 900 மீட்டரில் இண்டிவிஜுவல் ஹவுஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு நீங்கள் ரெண்டுத்தில் எது தேடினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக சாய்ஸாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 34 lakhsக்கு அப்பார்ட்மெண்ட்டு, 65 lakhsக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது இங்கேருந்து எப்படி போகிறது, இந்த லொக்கேஷனில் என்னென்ன ஹைலைட் இருக்குது, இங்கே வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கணும் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் வாங்குற இடத்துல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க, வீடுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸை தேடி அலைஞ்சு உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. உங்களோட பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். அப்பார்ட்மெண்ட் இருக்க பிளேஸை. இது ஒரு லே அவுட்னு சொல்லவே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இங்கே லே அவுட்னா லேண்டை நான் எங்கே போய் தேடுவேனே தெரியல. ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வீடு அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. பெருமாட்நல்லூர் ஜங்ஷன்லேருந்து நான் ட்ராவல் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நான் பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஓடும், கட் பண்ணல, பாஸ் பண்ணல. கரெக்டாக ஒரு 300 மீட்டர்னு சொன்னேன். 300 மீட்டர் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இருந்தாலும் சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் நியாயமாக சொல்லணுன்னு தான் 300 மீட்டர்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். ஏன்னா வந்து நேரில் வரும்போது பார்த்துட்டு என்னப்பா அப்படி சொன்னால் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான். ஸோ நம்ம சேனல் என்றைக்கும் உண்மை, நேர்மை, நியாயம் தான். ஸோ இதுதான் பாருங்கள் நம்ம பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டு. இந்த டவர் 2, டவர் 1 ரெண்டுமே சோல்ட் அவுட்டு. ஏய், அப்புறம் ஏன்டா வேலை மெனக்கிட்டு எங்களை இந்த வீடியோ பார்க்க வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கே டவர் 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கடகண்ணிக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், சூப்பர் மார்க்கெட் போகணும், இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும் அப்படின்னாலும் எங்கேயுமே அலைய வேண்டாம், எங்கேயுமே பதற வேண்டாம். எல்லாமே இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. ஃபுல்லாகவே பாருங்கள் ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி இந்த டவர் 1, டவர் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அப்பார்ட்மெண்ட் எல்லாமே. இப்போது இந்த இடத்துல இதே மாதிரி 4 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி டவர் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு 13 யூனிட்ஸ் வரப்போகுது. மினிமமாக 531 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட பட்ஜெட் 34 லட்சம் தான். 34 லட்சத்தில் என்னென்னா இன்க்ளூடிங்னா ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, லொட்டு, லொசுக்கு, அதுக்கு மேலே நீங்கள் 10 பைசா செலவு பண்ண வேணாம். ஜஸ்ட் 34 lakhs இருந்தால் போதும். அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கலாம் உங்கள் நேமுக்கு. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, நான் லோனில் போகிறேன் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 80 to 90% லோன் போய்க்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஜஸ்ட் 1 lakh பே பண்ணால் போதும். ஸோ ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் எல்லாமே லோனில் போய்க்கலாம். இது எல்லாமே கம்பெனியே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பார்த்து பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டியோட தான். இந்த பெருமாட்நல்லூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னா குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. மிஞ்சி போனால் 5 to 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஈஸி டு ஆக்சஸ் தான். அப்படியே இந்த பக்கம் பேக் சைடில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா ஊர பக்கம் வழியாக வண்டலூர் நம்ம அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை 15 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. பார்த்துக்கங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா 6.5 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் குடுவாஞ்சேரி போயிடலாம். குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனை தாம்பரம் ஜங்ஷன் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியூர் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் நின்று போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் முடிஞ்சு அந்த இடமும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 3000 ரூபா வித்துக்கிட்டு இருந்த பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் சருன்னு 5000 ரூபா போயிடுச்சு. அது ஏன் போச்சு, எதுக்கு போச்சுன்னு யாருக்குமே தெரில. ஆனால் டக்குன்னு ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த சரௌண்டிங்கில் 8-10 கிலோமீட்டருக்கு டெவலப்மெண்ட் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் 8-10 கிலோமீட்டருக்கு டெவலப்மெண்ட் ஆகும், டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி இப்போ குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோ பட்ஜெட்லேயே நீங்கள் வாங்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்பயே வாங்குறது தான் பெஸ்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டு சாய்ஸு. நானும் இதே ஏரியாவில் இங்கேருந்து பக்கத்தில் தான் நான் ரெண்டுக்கு இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டு தான்
9,000 ரூபா நான் கொடுத்து இருந்துக்கிட்டு இருக்கேங்க 2 பெட்ரூம்க்கு. பார்த்துக்கங்க, இந்த இடத்துல ரெண்டல் இன்கம்மா ஒரு நார்மல் அப்பார்ட்மெண்ட் போனாலே 10,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரெண்டல் இன்கம்காக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் இது பர்ஃபெக்டான பிளேஸ் தான். பக்கத்துலேயே ஜோஹோ ஐடி கம்பெனி இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ எங்கேயுமே வாடகைக்கு வீடு கிடைக்காம அல்லாடுறத நான் ரோட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ ரெண்டல் இன்கமுக்கும் இது பெஸ்ட் பிளேஸ் தான். நீங்கள் வேணால் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டல் இன்கம்க்கு எல்லாருக்குமே கூடுவாஞ்சேரி தான் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட கூடுவாஞ்சேரி தான் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே லொக்கேட் ஆகிருக்கு. 34 lakh ஸ்டார்ட் ஆக சொன்ன 3/4 கோடி வரைக்கும் ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரெட் பிரிக்ஸ் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னு பிராண்ட் சைட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஆல்ரெடி 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா புக் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் டைல்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி கலரில் பெயிண்ட்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி இன்டீரியரில் டிசைன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் நம்மளை கேட்டு பண்ணுவாங்க. நம்மளை கேட்காம அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்க மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, நல்ல பிராண்டடான ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளை கேட்காமையே நம்ம இருக்கிறதுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த யூனிட் முடித்ததுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் யூனிட் 4மே பண்ணுவாங்க, டவர் 4மே பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதுக்குள்ளே பாருங்கள் நல்ல ரெசிடென்சியெலாம் நிறைய வீடு இருக்குது. இங்கே எம்டி லேண்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இப்படி நல்லா டெவலப் ஆன இடத்துல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. சரி, வீடு சொன்னியே அது எங்கப்பா இருக்குது அப்படின்னா அது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை நான் கடைசியாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, சைட் விசிட் வரணும் அப்படி எதுனாலும் ஸ்க்ரீனில் தன் நம்பர் கால் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனரு, 0% கமிஷனு, 0% ப்ரோக்கரேஜ், நோ சேனல் பார்ட்னரு. அவங்கக்கிட்ட பேசி உங்களோட ட்ரீம் அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த கம்யூனிட்டி. நல்லா பார்த்துக்கங்க. கேட்டட் கம்யூனிட்டி, உள்ளேயே ஸ்ட்ரீட் லைட்டு, உள்ளேயே பார்க்கு, உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முன்னு ஆல்ரெடி இருக்குது. இந்த ரோடு எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு இன்டர்லாக் கொடுத்து சூப்பராக நம்ம பார்க்லலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. மழைநீர் வடிகாலில் ஆரம்பித்து அது மொட்டை மாடியில் காய போடுற துணி கம்பியிலேருந்து எல்லாமே இவங்க பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல உங்கள் ட்ரீம் அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வீடு கட்டுறது என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வீடு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சோல்ட் அவுட் ஆகி எல்லா மக்களும் வந்துட்டாங்க. இந்த யூனிட்குள்ளே, அதாவது இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இப்போதைக்கு ஹவுஸ் அவைலபிள் இல்லை, அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஹவுஸ் வேணும்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு 17 வில்லாஸ் இருக்குது. ஸோ அந்த வில்லாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா 728 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1125 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. 1125 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னா செம்ம லக்ஸரியாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஷியஸான ஒரு வீடே நல்ல அவுட்டர் எலிவேஷனில் இந்த மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா 65 lakhs கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்ம வேல்யூ ரியாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 65 lakhsக்கு கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸ் 2 BHK ஹவுஸ்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கே புக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடோட அவுட்டர் எலிவேஷன் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே இன்டீரியர் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு பார்த்து தான் கட்டுவாங்க. கட்டுறது என்னமோ வேல்யூ ரியாலிட்டி தான், ஆனால் கட்ட போகிறது நீங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா செங்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆலோ பிளாக் அப்படிலாம் எதுவும் கிடையாது. குவாலிட்டியான ஃபஸ்ட்டு குவாலிட்டி TMT ராட் யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆவெல்ஸு, ஆங்கரு, பேரிவேர்னு சொல்லிட்டு எந்தெந்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ணால் நல்லா குவாலிட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதுலேயுமே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் எனக்கு இந்த டிசைனில் வேணும், எனக்கு இந்த குவாலிட்டியில் வேணும், எனக்கு இந்த ஹைட்டுக்கு டைல்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி எலிவேஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். 728 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1125 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி நல்ல லக்ஸரியான ஒரு வில்லா ஹவுஸு 65 lakhsக்கு கூடுவாஞ்சேரியில் கிடைக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அது எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் ஜென்ரலாகவே பிளாட்டோட
ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா 4600 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் டவுட் இருந்தால் இங்கே வேணால் என்கொயரி பண்ணிக்கோங்க. பெருமாநல்லூர் ஜங்ஷன் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ரைஸ் எல்லாமே 2500 ரூபா ஒரு டைமில் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 4500 ரூபா கொடுத்தாலும் பிளாட்டு இல்லை, இடம் இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் மிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டிலே ஆகும். ஸோ உடனே உங்கள் ஃபோன் எடுங்க. வீடு கட்டணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் எடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பாருங்கள். கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அந்த வீட்டை போய் பார்த்துடலாம் வாங்க. நீ அங்கே போகலான்ட்டு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுவும் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது, அதை காமிச்சிட்டு போகலான்னு. ஏன்னா இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க ரோ ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே செட்பேக் விட்டு தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டியுமே வந்து பில்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது என்னப்பா அங்கே ஒரு வீடு இல்லையப்பா நம்ம லேஅவுட்குள்ள என்னப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல வீடு வாங்கிட்டா அந்த இடமும் இப்படி தான் டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னா பஸ்ஸு போகிற ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லைங்க, அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்றைக்குமே டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். இதெல்லாமே சொல்கிற வீடு எவ்வளோ நல்லா கட்டி கொடுப்பாங்கன்னா ஜஸ்ட்டு 6 மந்த்ஸில் உங்கள் கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட் 9 மந்த்ஸில் உங்கள் கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னும் நான் ஃபர்தராக உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா கூடுவாஞ்சேரி பற்றி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கூடுவாஞ்சேரி தான் சவுத் சென்னையோட ஒரு பேரடைஸ்னே சொல்லலாம். அதுவும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பூமாக இருக்குன்னு நான் சொன்னேன்னு இல்லை. 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டிலாம் இன்றைக்கி 7000 ரூபா 8000 ரூபா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மக்கள் விரும்பி இங்கே வராங்க. ஏன் மக்கள் விரும்பி வராங்கன்னா மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லாமே பக்கத்தில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 5 to 10 மினிட்ஸ்லேயே ஸ்கூல்ஸு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லா விஷயமும் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரிலேருந்து வரும்போதே வேலம்மாள் ஸ்கூலு, SRM ஸ்கூல்லாம் தாண்டி தான் இங்கே ரீச் பண்ணுறீங்க. காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்குது, அண்ட் SRM யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த பக்கம் நெல்லிக்குப்பம் சாலையில் போனீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் இந்த சைடு பின்னாடி போனீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஒரகுடம் எல்லாமே ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனில் ஆரம்பித்து, ஒர்க்கிங்கில் ஆரம்பித்து, ஹாஸ்பிட்டல், அத்தியாவசிய தேவைன்னு சொல்லி எல்லாமே இந்த ஏரியாவில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் மக்கள் அதிகமாக இந்த ஏரியாவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கிரவுண்ட் வாட்டரும் 30 ஃபீட்லேயே ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் இங்கே கிடைக்கும். pH லெவல்லாம் பக்காவாக இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதியும் இல்லை. நான் நிறைய சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் pH டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே போய் வீடை பார்த்துடலாம் வாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த லே அவுட்டில் தான். சுற்றி பாருங்கள், நல்ல ரெசிடென்ஷியலாக இருக்கிற இடம் தான் திக் ரெசிடென்ஷியல். ஸோ அந்த திக் ரெசிடென்ஷியலில் தான் உங்களோட வீடு வரப்போகுது. என்னப்பா இவ்வளோ ரெசிடென்ஷியலாக இருக்கே, அப்போ நிலத்தடி நீர்லாம் எப்படி இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஃபுல்லாக தோப்புகள் வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்ட் மாதிரி இங்கே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாந்தோப்புலாம் இங்கே இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்கும். ஜென்ரலாக கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்க இடத்துல தான் இந்த மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. 30 to 50 ஃபீட்லேயே இந்த இடத்துல ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் வந்துடும். ஸோ அதையும் தாண்டி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த சைட்டுக்கு சைட் விசிட் வரணும், வந்து பார்த்துட்டு உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரக்ட் ஓனர் தான். 0% கமிஷன், 0% ப்ரோக்கரேஜ், நோ சேனல் பார்ட்னர். கமிஷனே இல்லாமல் உங்கள் கனவு வீட்டை நீங்கள் புக் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா வீடு, இதை விட 500 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம பெருமாநல்லூர் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த கல்ச்சர் செட் ஆகுமோ அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிக்கங்க. வீடு வேணும்னா வீடு இருக்குது, அப்பார்ட் வேணும்னா அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் கம்மி பட்ஜெட்டில் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.